ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 103ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்ட இந்த அற்புதமான சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு பரிச்சயமான வசனங்கள். ஒவ்வொரு ஜபத்தினுடைய முடிவிலும், ஆராதனையினுடைய முடிவுகளிலும், கூட்டங்களினுடைய முடிவுகளிலும் இந்த முதல் 2 வசனங்களை சொல்லாமல் முடிக்கிற வழக்கம் ஏறத்தாழ இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு இந்த 2 வசனங்களும் மிகவும் பரிச்சயப்பட்ட, பழக்கப்பட்ட, மனதில் பதிந்த அற்புதமான வசனங்கள். அந்த முதல் 2 வசனங்களை திரும்பவும் ஒரு முறை கூட நம்முடைய காதுகளில் நாம் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அழுத்தமாக, திருத்தமாக, மீண்டும் ஒரு முறை கேட்கும் வண்ணமாக உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரன் பேசுகிறார். தாவீதினுடைய பழக்கமே அவருடைய உள்ளான ஆத்துமாவை பார்த்து, உள்ளாக வசிக்கிற ஒரு மனிதனை பார்த்து, ஆவிக்குரிய மனிதனை பார்த்து பேசுகிற ஒரு வழக்கத்தை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். அவர் தன்னுடைய உள்ளான மனுஷனுக்கு சொல்லுகிற அற்புதமான காரியத்தை கவனியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அடுத்தது, அந்த ஆத்துமாவிற்கு இன்னொரு பேர் கொடுக்கிறார், உள்ளம் என்று சொல்லி. அதை முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்ன அழகான கவிதை வடிவில் அவர் சொல்லுகிறதை கவனித்தீர்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ரிப்பீட். இப்ப இதற்கெல்லாம் ஏன் முழு உள்ளமும் ஆத்துமாவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும். நீ அதை மறந்தால் ஸ்தோத்தரிக்க மாட்டாய், அதை நினைவு கூர்ந்தால் நீ ஸ்தோத்தரிப்பாய். அவர் செய்த உபகாரம் என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்களில் அவர் சொல்லும் பொழுது, அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், பிராணனை, ஜீவனை, உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் வாயை திருப்தியாக்கினார், கழுகுக்கு சமானமாய் வயதை கூட்டி ஆண்டவர் கொடுத்தார், வால வயது போல ஆண்டவர் திரும்ப கூட்டி கொடுத்தார். இவைகளையெல்லாம் பட்டியலிடுகிறார். பட்டியலிட்டு அவர் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். forget not all his benefits என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, உபகாரம் என்று சொல்லி தமிழிலே சொல்லப்படுகிறது. நீங்கள் இன்னும் அவைகளை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். ஒரு மனிதர் நமக்கு நன்மை செய்தால், நீங்க செஞ்சது ஒரு பெரிய உபகாரம் எனக்கு அப்படி சொல்றோம்ல. ஆனால் கர்த்தருடைய உபகாரத்திற்கும் மனிதனுடைய உபகாரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் ஒரு உதவி செய்கிறான், ஒரு உபகாரம் செய்கிறான் என்று சொன்னால் அதை அந்த மனிதன் மட்டுமே செய்ய முடியும் என்று பொருள் அல்ல. அதை இன்னொரு மனிதன் கூட அதை செய்து விடலாம். எந்த மனிதனுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த மனிதன் எனக்கு செய்திருக்கிறார் என்கிற விஷயமாக நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. அது பணம், பொருள், உடல் உதவி, பேச்சு, இது எதுவாக இருந்தாலும் சரி. எந்த ஒரு மனிதனுமே உலகத்தில் செய்ய முடியாத ஒரு உதவி இந்த மனிதன் எனக்கு செய்திருக்கிறார் என்கிற விஷயத்தை சொல்ல முடியுமா? முடியாது. கர்த்தருடைய உபகாரம் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி சொல்லுகிறாரே, நீங்களும் நானும் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இந்த உபகாரத்தை கர்த்தரை தவிர வேற யாராலும் செய்யவே முடியாது. யுனிக். நம்முடைய தேவனை தவிர இந்த பட்டியலில் சொல்லப்பட்ட எந்த விஷயங்களையும் உலகத்தில் எந்த மனிதனாலும் செய்யவே முடியாது, வேற எந்த சக்திகளாலும் செய்ய முடியாது. கர்த்தர் மட்டுமே செய்யக்கூடியது. என்னென்னலாம் சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். அக்கிரமங்களை மன்னிக்கிறார். எந்த மனிதன் செய்ய முடியும்? நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். மருத்துவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? we treat, God cures. நாங்கள் ட்ரீட் தான் பண்றோம், ஆனா சுகமளிக்கிறது ஆண்டவர் தான். தெளிவாக சொல்லிவிட்டார்கள். It is not the medicines that heals you, God heals us.
நம்மை சுகமாக்குகிறவர் ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிராணனை, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். இது மனிதன் செய்கிற உபகாரமா? செய்ய முடியுமா? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறாரே ஆண்டவர், இது மனிதன் செய்ய முடியுமா? முடியாது. நன்மையினால் வாயை திருப்தியாக்குவது, கழுகுக்கு சமாதானமாய் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குவது. அதாவது இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 80 வயது ஆனால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த 80 வயதில் இருக்கிற அந்த விஷயத்தில் 80 வயதை 40 வயதுல நாம் எப்படி இருப்போமோ அப்படி இருப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதாவது 80 40 ஆக்குறது. அதுதான் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது என்று சொல்லுகிற விஷயம். அடுத்து வருகிற பட்டியலை ஒவ்வொன்றாய் கவனியுங்கள், வாசித்து பாருங்கள். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். வழிகளை மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார். அடுத்தது கர்த்தருடைய குணாதிசயத்தை சொல்லுகிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதற்காக? 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். யாத்திராகமத்தினுடைய 34ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை கண்மலைக்கு மேலே வர சொல்லி கண்மலையின் பிளவுண்ட கண்மலையிலே வைத்து அவருடைய கரத்தினால் மூடி கர்த்தர் கடந்து போகும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தினாரே, அதே குணாதிசயங்களை சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார். உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி. ஏன் அவர் செய்த உபகாரம் என்ன என்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சங்கீதக்காரனிடத்திலிருந்து பதில் வருகிறது. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாதபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறபடியினால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் செய்த உபகாரம் என்று சொல்லி சொல்லும் பொழுது 11 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இவைகளெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவருடைய உபகாரங்கள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கும் பொழுது, இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது அவனுடைய கடைசி வார்த்தைகளை கவனித்தீர்கள் என்று சொன்னால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வாக்கியம் சொல்லி முடிவடைகிறதை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் செய்த உபகாரம், கர்த்தரை தவிர யாராலுமே செய்ய முடியாத விஷயங்கள், அதற்கு பேர் தான் உபகாரம். உபகாரம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாது. உபகாரம் என்கிற விஷயத்தை கர்த்தர் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த உபகாரங்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்கிறதா? சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவினிடத்துல ஒரு பட்டியல் இருந்ததே, அதே போல உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் செய்த உபகாரங்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் இருக்கும் என்று சொன்னால், நாமும் என்ன செய்வோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்லுவோமே நம்முடைய ஆத்துமாவை பார்த்து. ஆம், நானும் நீங்களும் தேவனை உள்ளன்போடு ஸ்தோத்தரிப்பதற்கு, உள்ளன்போடு ஆராதிப்பதற்கு, அவர் செய்த உபகாரங்களை எண்ணி 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 அவரை துதிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மனதில் வைத்து இந்த காலை வேளையிலே கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் சொல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே தேவரீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே இந்த உபகாரங்களை உம்மை தவிர வேறு யாராலும் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. நீர் செய்த உபகாரங்களிலே பெரிய உபகாரம், எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு நீர் செய்யவில்லை, எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாகவும் நீர் எங்களுக்கு சரி கட்டவில்லை. எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீர். எங்களுடைய ஆவிக்குரிய சரீர நோய்களிலிருந்து நீர் எங்களை குணமாக்கினீர். எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீர். கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை முடிசூட்டினீர். உம்முடைய நன்மையினால் எங்களுடைய வாயை திருப்தியாக்கினீர். எங்களுடைய வயதை திரும்பவுமாக
கழுகுக்கு சமானமாய் வால வயது போல மாற்றினீர். பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயரமாய் இருக்கிறது அவ்வளவாய் நீர் எங்கள் மேல கிருபையாய் இருந்தீர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கினீர். நீர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நாங்கள் இணைந்து இந்த காலை வேளையிலே நன்றிகளை சொல்லுகிறோம், துதிகளை சொல்லுகிறோம், ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு குழந்தைகளை நடத்துவீராக. சகல துதியும் கனவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய கிருபை பெருகுவதாக. ஷலோம்.